இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் இயங்கி வரும் சஃபியா இஸ்லாமிய பெண்கள் கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்கிற தலைப்பில் நடத்தப்படும் மாபெரும் கண்காட்சி அரங்கில் எனக்கு இந்திய இஸ்லாமியர்கள் அன்றும் இன்றும் என்கிற ஒரு தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா விடுதலை அடைந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் இந்திய இஸ்லாமியர்கள் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க பெருமுயற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே நாமெல்லாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவின் ஆணிவேரான வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அடித்தளத்தை அசைத்து பார்க்கக்கூடிய நாசக்கார சக்திகளின் வேலைகள் இன்று அதிகமாக இருப்பதை கண்கூடா கண்டு கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், பெண்கள் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக கற்பழித்து கொலை செய்தவர்களை நீதிமன்ற வாசலிலேயே மாலையிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யும் இன்றைய இந்தியா. அது மட்டுமல்ல, கொலைகார கும்பலுக்கு தேசிய கொடி போர்த்தி மரியாதை செய்யும் இன்றைய இந்தியா. கும்பல் கொலை செய்தவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மாலை எடுத்து மரியாதை அணிவித்த அமைச்சர்களையே கொண்ட இந்தியாவாக இன்றைய இந்தியா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் பொதுவான பிரதமர் என்று பிரதமர் பதவி ஏற்கும் பொழுது அரசியல் அமைப்பு சாசனத்தின்படி வாக்குறுதி அளித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கபரிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்மாஷனம் என்று வெறுப்பு பேச்சுக்களை மக்கள் மத்தியில் தூண்டி தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் என்று இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு மாபெரும் நடிகனை பிரதமராக கொண்ட இன்றைய இந்தியாவாக நம்முடைய நாடு மாறி போயிருக்கின்றது. அன்று அவுரங்கசீப்பின் ஆட்சியில் ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் சுகபோகங்களையும் அனுபவித்துவிட்டு ஆங்கிலேய அதிகாரத்தின் கீழ் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த அந்த கூட்டம் இன்றைக்கு நமக்கு எதிராக விஷப்பற்களை நீட்ட பார்க்கிறது. சுதந்திரத்திற்காக ஒரு துரும்பை கூட அசைக்காத கூட்டம், சுதந்திரத்திற்காக ஒரு கோஷத்தை கூட போடாத கூட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் ஏகபோக உரிமையையும் சுதந்திரத்திற்காக போராடிய நம்மிடமிருந்தே கேட்டு நிற்கிறது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று தம்முடைய உயிரை துச்சமென நினைத்து போராடினார்கள் அன்றைய இஸ்லாமிய வீரர்கள். அவர்களை ஒற்றுக் கொடுத்த அன்றைய எட்டப்பர்கள் இன்றைக்கு சிஏஏ, என்ஆர்சி, மாற்றுரைச்சி, ஃபருதா, முத்தலாக், புது சிவில் சட்டம் என்று ஒவ்வொரு கருப்பு சட்டங்களின் வாயிலாக அதே இரத்தத்தை நம்முடைய இந்திய மண்ணில் பாய்ச்ச நினைக்கிறது. விளைநிலங்களை இரத்தத்தால் நனைத்து பயிரிட்டு பெற்ற சுதந்திரம் இன்றைக்கு விவசாயிகளை வெளியேற்ற நினைக்கிறது. வெறும் புல்டோசர்களை கொண்டு இந்திய நாட்டின் பூர்வீக மக்களை வெளியேற்ற நினைக்கிறது. இது அரசியலின் மாபெரும் துரோகமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடா பார்க்கிறோம். அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக விரிமார்பை காட்டி பீரங்கிகளை எதிர்த்து நின்ற சமூகம் இன்று வீதியிலே பிச்சைக்காக போராட வேண்டிய இந்திய முஸ்லிம்களாக நம்முடைய நிலைமை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த கண்காட்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு உணர்த்த விரும்புவது ஒரே ஒரு விஷயம்தான். நாம் சுதந்திரம் பெற்றோம், பல ஆண்டுகள் வாழ்ந்தோம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் கண்டிப்பாக வரலாற்றின் பக்கங்களை புரட்டி படிக்க வேண்டும். எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை படிக்க மறக்கிறதோ அந்த சமுதாயம் வெகு சீக்கிரம் தன்னாலே அழிந்து போகும் என்றார் வரலாற்று ஆசிரியர் மால்கம் எக்ஸ். அவருடைய கூற்றுப்படி நாம் இன்றைக்கு வரலாற்றை அறியாததன் விளைவு தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக கண்டவர்களுக்கு முன்னால் கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆங்கிலேயனுக்கு எதிராக முதலாக சுதந்திர கோஷம் போட்டவன் முஸ்லிம். சிப்பாய் கழகம் 90% ரத்தத்தை சிந்தியவர்கள் முஸ்லிம்கள். நேதாஜிக்கு 90% பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, அவருடைய படையிலே 90% இருந்தவர்கள் முஸ்லிம்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலேயனை எதிர்த்து அவனுடைய ஆடை, மொழி அனைத்தும் முஸ்லிம்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன ஒரே கூட்டம் இஸ்லாமிய கூட்டம் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையாக இந்த கால சூழ்நிலையிலே இழந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு பிரச்சாரம் செய்தாலே கடுங்காவல் தண்டனை, சிறை தண்டனை என்றிருந்த காலகட்டத்திலே ஜும்மா மஸ்ஜிதுகளை பிரச்சார களங்களாக பயன்படுத்திய ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அந்த இரத்த தடங்களை இன்றைக்கும் நீங்கள் கூனி மஸ்ஜித், தேவபந்து மதரசாக்களிலே பார்த்து கொண்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் 20 அமைச்சர்களில் 5 அமைச்சர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் முன்னால் காங்கிரஸ் மேலிடத்திற்கு பொறுப்பெடுத்து நடத்தியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன?
ஆங்கிலேயருக்காக முதல் போரை அறிவித்தோம். இந்தியாவிற்காக தேசிய கொடியை தயாரித்துக் கொடுத்தோம். கதராடையை தயாரித்துக் கொடுத்தோம். காந்தியை சுதந்திர போராட்டத்திற்கு உள்ளே இழுத்தோம். தம்முடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் தம்முடைய விகிதாச்சாரத்திற்கு அதிகமாக நாம் இந்திய சுதந்திர போராட்டத்திலே இழந்தோம். இன்றைக்கு பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக கூனி குறுகி நாம் நிற்கப்பட வேண்டாம் என்றால் நம்முடைய வரலாறுகள் வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட வேண்டும். என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நான் இவ்வளவு நேரம் சொன்னது ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல. எனவே புதைக்கப்பட்ட நம்முடைய வரலாறுக்கு புத்துணர்வு கொடுப்போம், வரலாற்றை கற்போம், மற்றவர்களுக்கும் கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.